அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்கள பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய பொருளாதார ரீதியான, அதே போலவே ஃபினான்ஸ் ரீதியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா, அன்றாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய தகவல்கள் எல்லாம் நீங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பதிவ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆரம்பிக்க போறேன். ஸோ இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா யாரு? ஸோ ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா, இவங்கள நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில. இவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, பர்சனல் ஃபைனான்ஸ், பட்ஜெட்டிங், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் அல்லது முதலீடு அல்லது பார்த்தீங்கன்னா, செலவு, வரவு செலவு கணக்கு போடுற பட்ஜெட்டிங் ஆகட்டும், அதேபோல கடன் பத்தி எல்லாத்த பத்திய தகவல இவங்க தெரிவிச்சுக் கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றது எல்லாமே உண்மையா? நம்ம ஒரு கேள்விய கேட்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளே அந்த கேள்விக்கு பதில் இருக்கான்றத நம்ம தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம். நான் ஏன் இத சொல்றேன்னா, சமீபமா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஃபின்ஃப்ளூயன்சருடைய யூடியூப் சேனல்ல போய் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வீடியோ. அந்த யூடியூப் சேனல்ல அவரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவரு என்ன சொன்னாருன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில இருந்தாரு. அவருக்கு மாசம் 25,000லேருந்து 30,000 சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலில தான் நாங்க இருந்தோம். கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் லோன வாங்க வச்சு படிக்க வச்சாரு. எஜுகேஷன் லோன்ல. வெளிநாட்டுக்கு நான் போனேன். போயிட்டு வேலை பார்த்துட்டு திருப்பி எங்க ஊருக்கே ரிட்டர்ன் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா ஒரு 50 வயசுக்கு அப்புறம் தான் வீடு வாங்குனாரு அப்படின்ற மாரி ஒரு கதை சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரெவலேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன ரெவலேஷன் அப்படின்னா, ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நானே இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில, எங்களுடைய ஸ்கூல் ஃபீஸே பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 350. இது எதன் அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சும்மா குப்பைய வீட்ல கிளீன் பண்றப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸோட பில் கிடைச்சுச்சு. அப்பவே எனக்கு வியப்பா இருந்துச்சு. அடேங்கப்பா! ரூ. 350ல தான் நம்ம ஸ்கூல முடிச்சிருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, கல்வி அதாவது கல்வி உயர்வு, கட்டண உயர்வு எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த 20 வருஷங்கள்ல அந்த ரூ. 350ன்றது இப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில போயிட்டு இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில ஒரு ரூ. 350ல ஒருத்தர் வாழ்க்கைய ஒரு வருஷத்துக்கு கல்விக்காக குடுக்க முடியுன்ற பட்சத்தில, இதே அந்த இன்ஃப்ளூயன்சருடைய அப்பா மாசம் 25,000 சம்பளம் வாங்குறாருன்னா, அந்த காலகட்டத்தில அந்த 25,000ன்ற தொகை கிட்டத்தட்ட ரூ. 2,50,000 இன்னைக்கு வேல்யூவேஷன்ல பார்த்தோம்னா. ஸோ ஒரு மாசத்துக்கு ரூ. 2,50,000 சம்பாரிக்கிறவங்க எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா ஆக முடியும்? இந்த மாரி கேள்வி நம்ம கேட்கணும். ஏன்னா, நம்மள முட்டாள்கள் ஆக்குறதுக்குன்னு சொல்லி நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் இருக்காங்க. ஐயோ! பாவமே! அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா, நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்ல. அதே போக பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல என்னன்னா, ஒரு லேடி வராங்க. அந்த லேடி ஒரு 90 காலகட்டத்தில நான் மாசம் ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ரூ. 5,000 போட்டிருந்தேன். இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதே கேள்வி தான் மறுபடியும் நான் சொல்றேன். ஏன்னா ரூ. 5,000ன்ற ஒரு தொகை இன்றைய ஒரு காலகட்டத்தில என்னன்னா, ஒரு 50,000த்துக்கான சமமான ஒரு தொகை. ஸோ மாசம் மாசம் 50,000 எஸ்ஐபில நீங்க போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அது போட முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில 50,000 50,000 கன்சிஸ்டன்ட்டா மாசம் மாசம் உங்களால போட முடியுமா? அதே போல தான் அந்த காலகட்டத்தில 90கள்ல கூட எங்க தாத்தா, பாட்டி அல்லது அப்பா, அம்மா இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போன காலகட்டத்தில, இந்த மாதிரி 5,000ன்றது ஒரு மிகப்பெரிய தொகையா இருக்குன்றத நம்ம எப்பவுமே மறக்க முடி அ மறந்துறக்கூடாதுன்ற ஒரு விஷயம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரூ. 5,000ன்ற தொகை இன்னைக்கு எப்படி 50,000த்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, பணத்தோடைய ஒரு மதிப்பு எப்படி இழந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரூ. 350 வருஷத்துக்கு கல்வி க கல்விக்கான ஒரு இதா இருந்துச்சு. அ ஃபீஸா இருந்துச்சு, கட்டணமா இருந்துச்சு. அது இன்னைக்கு எவ்வளோ மடங்கு மேல வந்திருக்கு. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தி இருக்கோமா? அப்படின்னா, கண்டிப்பா இல்லன்னு சொல்லலாம். நம்ம இவ்வளோ எல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்கள் பண்ற அலப்பறைகள் இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குன்ற ஒரு விஷயம். இன்னொரு ஒரு பதிவு இந்த பதிவுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்கள் உண்மையாவே இந்த மார்க்கெட்லலாம் முதலீடு செஞ்சு காச பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அவங்களுக்கு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரெகுலரான வேலைக்கு போயிட்டுருக்கலாம். அப்படி இல்லனாலும், அவங்க குடும்பத்தில அ அன்றாட மாச செலவுக்கு மேனேஜபிளான இன்கம் அவங்க ஏற்கனவே அத அட்டைன் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னா, அவங்க அப்பாவோ, இல்ல அவங்க அம்மா மூலமாவோ ஒரு 2, 3 வீடு
வாங்கியிருக்கலாம். அதன் மூலமாக அவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கலாம். அத வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அவங்களுடைய ஃபேமிலிய. அப்படி இருக்கிற நபர்களுக்கு வந்து என்ன பண்றது பொழுதுபோக்குக்குன்னு சொல்லி கூட அவங்க வந்து ஏற்கனவே ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கிறவங்க, ஃப்ரீடம் அட்டைன் பண்ண பேரண்ட்ஸோடைய பசங்களா இருந்து இருக்கிற இந்த நபர்கள் என்ன செய்றாங்க, சில நபர்கள் தான் எல்லாரும் நான் சொல்ல விரும்பல. இந்த மாரி புக்ஸு, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல சேனல் பண்றது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அ ஆன்லைன்ல வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கோர்ஸ் பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸஸ விக்கிறது. டெலிகிராம் சேனல கிரியேட் பண்ணிட்டு, அதில ஒரு 2000, 3000 பேர் வந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2000, 3000 பேருக்கு இவருடைய கோர்ஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூ. 2000 கோர்ஸ் இருக்கு அப்டின்னா, இல்ல அது ஒரு ரூ. 500 கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 பேரும் அந்த ரூ. 500 கோர்ஸ் வந்து சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ரூ. 500ன்றது பெரிய தொகை இல்லையே அப்டின்னு நெனச்சுட்டு என்ரோல் ஆகுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த ரூ. 500 குடுத்து என்ரோல் ஆகுற பேர்ல, அந்த 2000 பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேரு என்ரோல் ஆகட்டுமே. ஸோ இல்லன்னா ஒரு 200 பேரு என்ரோல் ஆகட்டுமே. ஸோ 200 இன்டு ரூ. 500 அப்டின்னா எவ்வளோ ஆச்சுங்க? ஸோ அதுதான் அந்த நபருடைய மாச வருமானமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, மாசம் மாசம் இந்த கோர்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா அதையே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வித்துட்டே இருப்பாரு. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் வந்து அந்த கோர்ஸ வந்து பார்த்து படிச்சு, ட்ரேட் பண்ணிட்டு, அதில லாஸ் அனுபவிச்சுட்டு, இந்த கோர்ஸே வேணாம், இந்த ஆளே வேணான்னு வெளிய போனவனும் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லாஸ் பண்ணியிருக்கிறதுனால, வெளியில போய் இல்ல இவன் கோர்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் லாஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா, அவனே வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த இன்ஃப்ளூயன்ஸ வச்சுக்கிட்டு, அவன் கூட ஒரு 5, 6 பேர வந்து அல்ல கைய வச்சுக்கிட்டு, நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ புதுசா ஒருத்தன் உள்ள வரவன் என்ன ஆகும்னா, இன்னொருத்தன் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான்னா, அவன நம்ப மாட்டான். நீ தான் வந்து ஏதோ ஏடாகூடமா ட்ரேட் பண்ணிட்டு காச வந்து கரியாக்கியிருப்ப. நான் உன்ன வந்து நம்ப மாட்டேன்னு சொல்லி, திருப்பி அவனும் ரூ. 500 அந்த கோர்ஸுக்கு கட்டிட்டு திருப்பி ஏமாற தான் போறான். இது ஒரு மிகப்பெரிய ரீதியான ஒரு ஒரு ஸ்கேம்ன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்களுக்கு இன்கம்மா வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள வந்து பப்ளிஷ் பண்றதாகட்டும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல போயிட்டு இந்த ஷேர் மார்க்கெட் குறித்த கோர்ஸஸு, செமினார்ஸ கண்டக்ட் பண்றதாகட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் ஜெனரேஷன் ஆகுது. ஸோ, அதனால வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்ல தான் பணம் பண்றாங்கன்னா, அத விட 2 மடங்கு இல்லன்னா 5 மடங்கு கூட அதிகமான பணத்த வந்து ஆஃப்லைன் மூலமாவும், ட்ரெய்னிங் மூலமாகவும், கோர்ஸ செல்லிங் மூலமாகவும், அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய புத்தகம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்த நீங்க மறந்துறக்கூடாதுங்க. இதுதான் வந்து நான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய அறம் என்ன சொல்லுதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ, ஃபர்ஸ்ட்டு வந்து யாரே எந்த விஷயம் சொன்னாலும் 1 வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு, மீண்டும் இன்னொரு காணொளியில இன்னொரு சுவாரஸ்யகரமான தலைப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.